கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி பேய் கதைகள் சொல்லி விளையாடுவான். ஒரு நாள் அவன் நண்பர்கள் அவனை சவாலிட்டனர். ஊருக்கு வெளியே பழைய மாளிகைக்குள் சென்று இரவு 12 மணிக்கு மணி அடிச்சுட்டு வா என்றனர். சிரித்தபடி ஒப்புக்கொண்டான். இரவு 12 மணிக்கு மாளிகைக்குள் நுழைந்தான். அங்கிருந்த பழைய மணியை மெதுவாக தொட்டதும் பெரிய சத்தம் கேட்டது. அதே நேரத்தில் காற்று வலுவாக வீசியது. கதவுகள் ஒன்றோடு ஒன்று தட்டி கொண்டன. அவன் திரும்பி பார்க்கும் போது ஒரு பெரிய நிழலை பார்த்தான். அது அவனை நோக்கி சிரித்து கொண்டே வந்தது. அவன் பயந்து ஓடினான். ஆனால் அந்த நிழல் அவனையே பின் தொடர்ந்தது. பிறகு இருவரும் மறைந்து விட்டனர். அந்த நாள் முதல் அவனை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் 12 மணிக்கு அந்த மாளிகையில் அந்த மணி சத்தம் கேட்கும்.